கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுக மாட்ட, இனி நீ கண்ணீரை பார்க்க மாட்ட என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை கண்ணீரும் அழுகையுமா இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் குடும்ப சூழ்நிலையில் நீங்கள் கண்ணீரை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம், இனி நீ அழுக மாட்ட, இனி நீ கண்ணீரை காண மாட்ட என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். யாருக்கு கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை மாற்றி போடுவார்? யாரோட கண்ணீரை தேவன் காண்பார்? யாருடைய வாழ்க்கையில் இனி அந்த அழுகையை மாற்றி போடுவார் என்று சொல்லி பார்ப்போமானால் வேதத்தில் பார்க்கிறோம். தேவன் ஆகாரினுடைய கண்ணீரை கண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். வனாந்திரமான சூழ்நிலையில், நம்பினவங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில், வனாந்திரத்தில் தன் பிள்ளைக்காய் அவள் கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம், அழுது புலம்புகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்புகிறார். கர்த்தர் ஆகாரின் கண்ணீரை கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்களோ, யார் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறாங்களோ, யார் அவரை மாத்திரம் நம்புகிறாங்களோ, எப்படியாப்பட்ட வனாந்தரமான சூழ்நிலையாக இருந்தாலும், நம்பினவங்க எப்படி கைவிட்டாலும் அவர் மாறாதவராய், அவர் விட்டு விலகாதவராய், கைவிடாதவராய், அவர் கண்ணீரை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். இன்னொரு அன்னாளை பார்க்கிறோம். பிள்ளை இல்லாததுனால அவளுடைய அவமானத்தின் நிமித்தமாய், நிந்தையின் நிமித்தமாய், அவள் மன கிளேசமுள்ள ஸ்திரீயாய் தன்னுடைய கண்ணீரை இருதயத்தை ஊற்றி ஆலயத்தில் ஜெபித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினதுனால கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டு அன்னாளினுடைய விருப்பத்தின் பிரகாரமாய் கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய கண்ணீர் யாருக்கு தெரியும்? ஒருவேளை கணவனுக்கு தெரியாமல் புரியாமல் இருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் போய் நான் ஜெபிப்பேன்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட கண்ணீரோடு கூட ஜெபித்ததுனால கர்த்தர் அந்த கண்ணீரை பார்த்து அவளுடைய சத்தத்தை கேட்டு இனி அழுகாதபடிக்கு பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியா மரணத்தோடு கூட மரணம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே வியாதியாகி கிடந்த அந்த எசேக்கியாவுக்கு இனி நம்ம அவ்வளோதான், நம்ம பிழைக்க மாட்டோம், சாக போகிறோம், மரணத்தை சந்திக்க போகிறோம் அப்படின்ற செய்தியை ஏசாயா மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன அந்த செய்தியை கேட்ட உடனே சுவர்புறமாய் திரும்பி தன்னுடைய இருதயத்தை அவர் நொறுக்கப்பட்டு மரணம் வரப்போகுதுன்னு நினச்சி கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லி அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஆயுசு நாட்களோடு கூட 15 வருடங்களை கூட்டி கொடுத்ததை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார், அந்த விண்ணப்பத்தை கேட்டார். என் அன்பு சகோதரனே சகோதரியா, எல்லாரும் இனி வேதத்தில் அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்களுடைய அழுகையை மாற்றியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் அவங்க ஜெபம் பண்ணினதுனால, அவரை மட்டும் நம்பினதுனால, அவரை மட்டும் விசுவாசித்ததுனால, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் கர்த்தர் அந்த கண்ணீரை மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையிலும் கூட ஒரு வேளை கடன் பிரச்சனை நிமித்தமாய், போராட்டத்தின் நிமித்தமாய், வியாதியின் நிமித்தமாய், கற்பத்தின் கனி இல்லாதது நிமித்தமாய், வேலை இல்லாதது நிமித்தமாய், ஒருவேளை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் நிந்திக்கிற நிந்தையின் நிமித்தமாய், எப்படியாப்பட்ட சூழ்நிலை, எப்படியாப்பட்ட காரியம் வேணாலும் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுக மாட்ட, கண்ணீரை காண மாட்ட. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பி அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி அவருடைய சமூகத்தில் கண்ணீரை சிந்தி நம்ம செபிக்கும் பொழுது ஒருவேளை மனுஷங்கள்ட்ட நம்ம அழுகிற ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க கொஞ்ச நேரம் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் விடுகிற கண்ணீர் இன்னைக்கு தேவன் பதிலை கொடுக்க போகிறார். உங்களுடைய கண்ணீர் இந்த நாளிலே மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.